பைரவி, இன்னைக்கு துளசி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு விஸ்வா வெளியே போயிருக்கான். அது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவன் டைவர்ஸ்க்கான கவுன்சிலிங் போயிருக்கான். அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. துளசி நல்லவன்னு உனக்கு நல்லாவே தெரியும் பைரவி. விஸ்வாவுக்கு அதை புரிய வச்சு சீக்கிரம் நம்ம பொண்ணையும் விஸ்வாவையும் சேர்த்து வை. நீ சேர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கையில தான் அவங்க டைவர்ஸுங்கிற லிமிட்டை கிராஸ் பண்ணி போனாலும் நான் அமைதியா இருக்கேன். யாரை நம்புறேனோ இல்லையோ, உன்னை நம்புறேன். அவங்க 2 பேரையும் சீக்கிரம் சேர்த்து வை. என்ன நடக்குது சின்னத்த? 2 பேரும் பிரிஞ்சாங்க, அப்புறம் ஒரே கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாங்க. விஸ்வா மாமா சந்தோஷமா டைவர்ஸ்க்கு கவுன்சிலிங் போறாரு. ஆனா ராஜராஜன் மாமா மனசுருகி 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிட்டு இருக்காரு. என்ன பாருங்க, பெரிய மாமா வாங்கி கொடுத்த சட்டைன்னு விஸ்வா மாமா கிட்ட போய் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா அது துளசி கொடுத்த சட்டைன்னு சொல்றாங்க. தெரியாம தான் கேக்குறேன், இங்க என்ன நடக்குது? தெரியலடி, எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. சின்னத்த, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படியே டவுட்லயே என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தா அந்த துளசி மேல கொலைப்பழிய போட்டு விஸ்வா மாமாவையும் துளசியையும் பிரிச்சு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போனது அர்த்தமே இல்லாம போயிடும். நமக்கே தெரியாம வீட்ல உள்ள பெருசுங்கெல்லாம் மாமா மனச மாத்தி விட்டுருவாங்க. அதனால இனிமே வீட்ல ஆபீஸ்லன்னு எந்த மூலையில என்ன நடந்தாலும் நமக்கு தெரியணும். அப்பதான் விஸ்வா மாமாவை அந்த துளசி கிட்ட இருந்து பிரிச்சு நான் சேர முடியும். நீ சொல்றது கரெக்ட் தான் கனகா. ஆனா வீட்ல நடக்கிறதெல்லாம் நம்ம இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஆபீஸ்ல நடக்கிறத அதையும் கவனிக்கணும் சின்னத்த, வேற வழி இல்ல. அப்படின்னா மறுபடியும் விஸ்வா வேலை பாக்குற ஆபீஸ்ல நீ ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா என்ன? ஆபீஸ்ல சேர்றதுக்கு நீங்க மறுபடியும் பிளான் போடுங்க சின்னத்த. அது என்ன சொதப்பி விட்டாலும் முயற்சியை கைவிடாம அடுத்தடுத்து ட்ரை பண்ணி ஆபீஸ்ல நான் போய் சேர்றேன். சொல்லிட்டல, பிளான போட்டுடுறேன். Good morning, sir. Morning. Hey, morning. Good morning, sir. Good morning. 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 Good morning, sir. இது என்னுடைய கேரளா ஸ்பெஷல் ஸ்வீட் ஆக்கும். இதுக்கு யாரும் மயங்காம இருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் எனக்கும் தான். இன்னைக்கு துளசி கிட்ட நான் ஆசையா செஞ்ச இந்த ஸ்வீட்டை கொடுத்து என்னோட மனசும் இந்த ஸ்வீட் மாதிரி தான் சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ. இது லவ் மேட்டர். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பொறுமையா ஆரம்பிச்சு என் மனசுல இருக்கிறத ஒண்ணு விடாம சொல்லணும். அதனால துளசி அவங்க கேபினுக்கு போகட்டும், அப்புறம் கொடுப்போம். ஐயோ, போயிட்டாங்க போயிட்டாங்க. இனிமே போக வேண்டியதா. குருவாயிருப்பா. ஐயோ
போன துளசி அப்படியே ரிட்டர்ன் ஆகுறான். ஐயோ கல்யாணராமன் சார், ஏதாவது ஓடியாங்க ஓடியாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ சார், என்னாச்சு? என்னாச்சு? கல்யாணராமன் சார், என்ன காயா மாமியார் வீட்டுல படுத்துருக்க மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க சார். எந்திரிங்க சார். பெஃபிகல்ல ஒட்டிக்கிட்ட பள்ளி மாதிரி இருக்கீங்களே சார். முதல்ல எந்திரிங்க சார், எந்திரிங்க. ஐயோ நான் தொடச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு தான் போனேன். அப்புறம் ஏன் பின்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வர? ஓ சார் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் வந்து விழுந்தாரா? இந்த வயசுல உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் தேவையா சார்? ஏன் முதல்ல எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். சும்மா வடிவேல் போஸ்லயே இருக்காதீங்க. பார்க்க சிரிப்பு சிரிப்பா வருது சார். எந்திரிங்க சார். ஏண்டா ஆளுக்கு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது தூக்கி விடுங்கடா. ஓ, எழுந்திருக்க முடியாம தான் படுத்துட்டு இருக்கீங்களா? சொல்லவே இல்ல. வாங்க மணி, ஒரு கை பிடிங்க. எந்திரிங்க சார். பாத்து. அந்த ஸ்வீட் எடுத்து கொடுங்கடா. ஐயா, இதுக்கு மேல அதை எடுத்து என்ன பண்ண போற கல்யாணம்? இரு நான் க்ளீன் பண்ணி அத குப்பை தொட்டிக்குள்ள போட்டுடுறேன். என்ன குப்பை தொட்டிலையா? வேற என்ன எடுத்து திங்கவா முடியும்? சரி சரி எல்லாரும் உங்களோட கேபினுக்கு போங்க. விஸ்வா சார் வந்தாரு, வேலை செய்யாம நிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுவாரு. போங்க. எல்லாம் போச்சு. சார், என்ன ஸ்வீட் போச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? யாருக்கும் தெரியாம சாப்பிடணும்னு தனியா போனா இப்படிதான். ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல. ஆமா, உங்களுக்கு தான் சுகர் ஆச்சு. விஜி, ஏற்கனவே நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். நீ அந்த வார்த்தையை சொல்லி இன்னும் காயப்படுத்தாத. என்ன விஸ்வா சார் கூப்பிடுறாரு? சொல்லுங்க சார். கல்யாணராமன், நான் பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் வெளியே போகிறேன். ஆஃபீஸ் வரதுக்கு ஒரு 2 hours ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே ஒரு எல்லோ ஃபைல் இருக்கும். அதில் இருக்கிற டேட்டா எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே சார், ஓகே. இவர் பர்சனலா வெளியே போய் 2 மணி நேரம் சுத்திட்டு வர்றதுக்கு நம்ம வேலை பார்க்கணுமா? ச்சே, ஐயோ. தேவி, நான் இந்த கிளையண்ட்க்கு சில டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்து கால் பண்ணாங்கன்னா நீ அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ணிடுறியா? ஓகே துளசி, நான் பாத்துக்கிறேன். இந்தா. ஆமா, இவ்ளோ அவசரமா நீ எங்க கிளம்பிட்ட? அது வந்து இல்ல தேவி, கொஞ்சம் பர்சனல் வேலையா நான் வெளியே போறேன். வரத்துக்கு ஒரு 2 hours ஆயிடும். ஓகே துளசி, பர்சனலா? சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்.
தேங்க்ஸ் தேவி. வரேன்க்கா. விஸ்வா சார் ஃபோன் பண்ணி பர்சனலா வெளியே போறேன், ஆபீஸ் வர்றதுக்கு 2 hours ஆகும்னு சொன்னாரு. இப்ப துளசி தேவி கிட்ட பர்சனலா வெளியே போறேன், வர்றதுக்கு 2 hours ஆகும்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ, சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. கரெக்ட் டைமுக்கு வர மாட்டியா? உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இல்ல சார், ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வரதுக்கு என்ன முடிச்சிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. விஸ்வா, உங்க 2 பேரையும் உள்ள கூப்பிட்டாங்க. போலாம் வாங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். விஸ்வா, துளசி. எஸ் எஸ் மேடம். மேடம். கண்டிப்பா 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணுமா? எஸ் எஸ் மேடம். மேடம், வேணும். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? த்ரீ months ஆகுது மேடம். ஓ, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேடம். லவ் மேரேஜ்ங்கறீங்க, ஏன் இவ்ளோ சீக்கிரம் டிவோர்ஸ்? என்ன அடிக்கடி சைலண்ட் ஆயிடுறீங்க? லவ் மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ்னு வந்து நிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கா? சொல்லுங்க, லவ் மேரேஜ்ங்கறீங்க, ஏன் இவ்ளோ சீக்கிரம் டிவோர்ஸ்? பிடிக்கல மேடம். பிடிக்கலையா? அவ்வளவுதான் உங்க லவ் இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றது முக்கியம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணணும், அதுதான் முக்கியம். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். கல்யாணம் ஆகி 3 மாசம் கூட ஆகல, இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல டிவோர்ஸ்னு வந்து நிக்கிறீங்க. அவங்க நடத்துல ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? ஐயோ மேடம், நான் அப்படி சந்தேகப்படுற ஆளெல்லாம் இல்லை. அதே மாதிரி துளசியும் தப்பான பொண்ணு இல்லை. நான் டைவர்ஸ் கேட்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எங்க அம்மாவோட மரணம். அதுக்கு காரணம் துளசி தான். எங்க அம்மாவை கொலை பண்ணவ கூட என்னால வாழ முடியாது மேடம். நானும் உங்க கேஸ பத்தி கேள்விப்பட்டேன் விஸ்வா. துளசி மேல எந்த தப்பும் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமும் துளசி தான் கொன்னாங்கன்னு நினைக்கிறது சட்டத்தையும் தீர்ப்பு சொன்ன ஜட்ஜையும் அவமதிக்கிற மாதிரி இல்லையா? உண்மை என்னன்னு எனக்கு தெரியும்.
அது சீக்கிரமே இந்த உலகத்துக்கு தெரிய வரும். எங்க அம்மாவை கொலை பண்ண ஒருத்தியோட எப்படி மேடம் நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும்? எல்லாருக்கும் அவங்க அம்மா தான் பெருசு. எனக்கும் அப்படிதான். எங்க அம்மா எல்லா விஷயத்திலையும் என் கூடவே இருந்தாங்க. என் மேல அவ்வளோ பாசமா இருந்தாங்க. ஆபீஸ்க்கு போகும்போதும் திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் விஸ்வா விஸ்வான்னு எங்க அம்மா கூப்பிடுற சத்தம் என் காதுக்குள்ள கேக்குது மேடம். ஆனா இப்போ என் வீட்டுல விஸ்வான்னு கூப்பிடவோ, என்னாச்சுன்னு பாசமா கேட்கவோ, ஆறுதல் சொல்லவோ எங்க அம்மா இல்ல. உங்க வீட்டுல நீங்க இல்லைன்னா உங்க பையன் எப்படி தடுமாறி போவானோ அந்த மாதிரி தடுமாறி போயிருக்க மேடம். எங்க அம்மா இல்லாத வீட்டுல துளசிய பார்க்கும்போது எங்க அம்மாவை இல்லாம பண்ணிட்டாளேன்ற கோபம் வருது மேடம். எங்க அம்மாவோட ஞாபகம் வருது மேடம். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மேடம் அவ கூட வாழ முடியும்? மேடம், எனக்கு அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். சரிங்க விஸ்வா, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம். விஸ்வா, மேடம். துளசியை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். உன்னை கூப்பிடுறாங்க, உள்ள போ. மேடம் வாங்க. நீங்க டிவோர்ஸ் கேக்குறது உங்களோட தனிப்பட்ட முடிவா இல்ல யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா? இல்ல மேடம், இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட முடிவுதான். யாரும் என்ன கட்டாயப்படுத்தல. ஏன் உங்களுக்குள்ள பிரியணுங்கிற எண்ணம் வந்துச்சு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் மேடம். அது எந்த விதத்துல வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் மேடம். நான் செய்யாத ஒரு குற்றத்தை நான் தான் செஞ்சிருப்பேன்னு அவரு முழுசா நம்புறாரு. அந்த இடத்துல என் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை உடையும் போது இதுக்கப்புறம் எப்படி மேடம் 2 பேருக்குள்ளயும் புரிதல் வரும்? புரிதல் இல்லாம 2 பேரும் வாழ்றதுக்கு பிரியறதே பெஸ்ட். அவரோட விருப்பமும் அதுதான், என்னோட விருப்பமும் அதுதான் மேடம். எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. நல்லா யோசிங்க. நீங்க ஒரு பொண்ணு, இந்த சமுதாயத்துல தனியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் மேடம். ஓகே, இதுக்கப்புறம் உங்க விருப்பம். விஸ்வா, மேடம் உள்ள வாங்க. சரி, 2 பேரும் மனசு ஒத்துதானே பிரிய நினைக்கிறீங்க? எஸ் மேடம். எஸ் மேடம்.